இந்த சாயமங்கலத்தில் இந்த உள்ள ஆட்களே இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க, இந்த பெரியவர்களை பாட்டு பாடுறா, துண்டு கொடுப்பாரு 12 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லி இளையராஜா பேசியிருப்பாரு. நம்ம பாட்டை வச்சு நமக்கு எல்லாம் டீ செலவுக்கு 15 ரூபா கொடுக்க போறாரு. இளையராஜா, பாரதி ராஜா, எங்கள் அண்ணன் பாஸ்கர், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பாடினோம் அந்த பாட்டை. புதிய வார்ப்பு இல்லை, தெருக்கூத்து பாட்டு. ஒரு தெருக்கூத்து பாட்டுறான்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுது. அப்போ தெருக்கூத்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில், இந்த மேலே வாசிக்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த நினைவுகள் மனசில் வந்து பூந்த உடனே அதை வந்து தொகுத்து எழுதுனது நான் தான். அதாவது நாங்கள் இதுக்கு ஒரு புதிய கதையை உருவாக்கி அந்த பாட்டுகள்லாம் தனித்தனியாக இருக்க பாட்டெலாம் எடுத்து சேர்த்து வச்சு பண்ணோம். பாடினது பாரதி ராஜா, இளையராஜா, பாஸ்கர், கங்கைபரன், பாவல பிரதர்ஸ் பாடின ஒரு பாட்டு. தெருக்கூத்து அட்டகாசமாக இருக்கும். இந்த சாயமங்கலத்தில் இந்த உள்ள ஆட்களே இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க, இந்த பெரியவர்களை பாட்டு பாடுறா, துண்டு கொடுப்பாரு 12 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லி இளையராஜா பேசியிருப்பார். அந்த கிராம ஸ்டைலே அந்த பாட்டு ஃபுல்லாக வரும். நான் வந்து பெண்கள் வாய்ஸு, நானும் பாஸ்கரனை வந்து வேறு ஊர் அட்ரஸை தொலைச்சிட்டு வந்து பெண்கள் மாதிரி. அப்போ வந்து அட்ரஸ் தெரியாமல் நிற்கிதுங்க, எங்கே இப்போ எப்படி போனேன், நீ யார் கேட்டோன்னா அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நான் உனக்கு அக்கா மறா, அக்காவை கட்டிட்டா வச்சுட்டா டெங்கு அப்படிலாம் போகும். அந்த கிராமத்து வாடகையில் என்ன இருக்கோ அது அங்கே வந்து சேர்ந்தது. இதுக்கு ஒரிஜினலாக ஊரில் வாசிக்கிற மேளக்காரங்கள்ல அவங்கள வாசிக்க வச்சு டேப் பண்ணி அதை கொண்டு தான் அப்பவே அவங்க போய் லைவாக கேசட் டேப் சரி பண்ணி கொண்டு தான் அதை தான் இந்த இதில் போட்டிருப்போம். கரகாட்டம் கேட்குற மாதிரி இருக்கும், பேஸ் கிட்டார் இருக்காது, கீபோர்ட் இருக்காது, ஒன்று இருக்காது. கரகாட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அதை பார்த்து பண்ணோம்.